டேய் ராத்திரி பக்கத்து வீட்டுக்காரங்கடா அந்த சண்டை பிடிச்சிருக்கிற இப்போ வந்து பார்க்க நின்றுட்டு இருக்க என்னடா பிரச்சனை உனக்கு? ஏய் நான் ஒன்றா சொல்கிறேன், நியாயத்தை பேசுகிறேன். இந்த ஊர் உலகத்தில் ஒருத்தம் கூட சரியில்லை மச்சான். அவன் இஷ்டத்துக்கு வாழறானே தவிர நம்மளை வந்து பார்க்க மாட்டான், கணக்கு வழக்கும் பார்க்க மாட்டான். என்னடா கணக்கு அவனுக்கு உனக்கும்? ஏய் நீயே சொல்லு, நியாயத்தை சொல்லு. ஓகே இப்போ அவர் பக்கத்து இருக்கார் பையனுக்கு கல்யாணம் ஆச்சு. சரி நாங்கள் என்ன பண்ணோம், நானும் எங்கள் அண்ணன் போய் குடும்ப சார்பாக 2000 ரூபா முய் வச்சுட்டோம் வச்சு. போதும் அப்படி அவ்வளோதான், முய் வச்சுட்டோம். சந்தோஷமாக 2000 ரூபா வச்சோம்ல, அவருக்கு அப்போ சந்தோஷமா இருந்ததுல. அப்புறம் நாங்கள் என்ன பண்ணோம், எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணோம். சரி அப்போ பக்கத்து இருக்கார் வந்து 1000 ரூபா முய் வச்சிருந்தது. சரி சரி ஓகேன்னு விட்டோம். எங்கள்லேருந்துக்கு 500 ரூபா முய் வைக்கிறாரு. என்னடா இது போனா போது விடுறா. என்ன போனால் போகுது, நாங்கள் 2000 ரூபா அவங்க குடும்பத்துக்கு வச்சுது. எங்கள் அண்ணனுக்கு 1000, எனக்கு 500, மொத்தம் 1500 தான் கொடுத்துக்கிறாரு. இப்போ மீறி 500 ரூபா நிற்கிதுல்ல, யோசிக்க வேணுமா வேணாவா? 500 ரூபாய்க்கு அவங்க கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்கியா நீ? ஏய் பின்ன நான் சண்டை பிடிக்காம யோசிக்கணும்ல, வேற என்ன பண்ண இருந்த 500 ரூபா என்ன பண்ணுறது? சரி விடுறா. இப்போ உனக்கோ உங்க அண்ணனுக்கோ குழந்தை போட்டுச்சுன்னா அந்த 500 ரூபாய் கொண்டு வந்து வைக்க போறேன் மொய்யா. வைக்கட்டும், அது வரைக்கும் அவர் இருக்கணுமே. நம்ம என்ன பண்ண முடியும், அவரே பார்த்துன்னு இருக்க முடியும். இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க, ஒருத்தம் கூட இந்த உலகத்தில் சரியா இல்லைப்பா. வாங்கினா என்ன அவகாசம் நான் தரலடா. இப்போ என் கல்யாணத்துக்கு நீங்க 1000 ரூபாய் வச்சீங்க, கல்யாணத்துக்கு வந்து நான் திருப்பி 500 ரூபாய் வச்சுட்டேன். ஆமா, உன் கல்யாணத்துக்கு நான் வர முடியல. ஓ அதான் நீ ஊர்ல இருந்த. ஆமா ஊர்ல தான் இருந்தேன். இந்த உன் கணக்கு பிரகாரம் 500 ரூபாய் இருக்கு. ஏய் உங்ககிட்ட ஏன்டா கேட்குற நீ? டே ஐயோ 500 ரூபாய். டேய் நீ ஏன்டா இதெல்லாம் பணத்தை கொடுத்துனே? ஏன்டா எதுக்குடா? அவனுக்கும் கணக்கு தான் எனக்கும் கணக்கு. வேணாம் நீ வேற வந்து அப்புறம் என்னடா கணக்கு வழக்காது, நட்புக்குள்ள நாங்கள் கணக்கு இல்லையா? உண்மையை சொல்லட்டோமா, சண்டையே பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கிடையாது. பக்கத்து வீட்டுக்கார மனுஷன் நல்ல மனுஷன். ஆக்சுவலாக இந்த ட்ராமா பண்ணதே இவனுக்காக தான். நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். இவன் கல்யாணத்துக்கு நானும் எங்கள் அண்ணன் போய் 1000 ரூபாய் மொய் வச்சோம். அப்போ இவன் அவ்வளோ கூட பழக்கல, யாரோ ஒருத்த கூட்டு போனே சரி போய் தொலைட்டோம், 1000 ரூபாய் வச்சிட்டோம். இவன் என்ன பண்ணால் எங்கள் அண்ணன் கல்யாணத்துக்கு வந்து 500 ரூபாய் வச்சான். மீதி 500 ரூபாய் நிற்குதில்ல, என் கல்யாணத்துக்கு வாடான்னு கூப்பிட்டேன். இவன் ஊர்லேயே உட்காந்துக்கின்னு வெளியூரில் இருக்குன்னு போய் சொல்லிட்டான். அப்போ அந்த 500 ரூபாய் நிற்குதில்ல, கணக்கு வரணும்ல. அதுக்காக தான் இந்த ட்ராமா பண்ணதை. இவங்ககிட்டலாம் இப்படி பேசலாம்னு வச்சுக்கோங்க, இந்த 500 ரூபாயில் 10 பைசா ஈய மாட்டான், பிச்சைக்கார பையன். இவன்லாம் ஏன்டா இன்னொருத்த மொய் பணம் விட்டு நல்ல சண்முகம்னு நினைக்கிறான். அவனை கூப்பிடணும். சண்முகம் இங்கே நம்ம பார்க்கலாம், கொஞ்சம் நல்ல ஒரு விஷயம் பேசுன பிரச்சனைடா. ஆமாடா பக்கத்து வீட்டில்